அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். கடைசியில பார்க்கிறோம், இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். நீங்கள் கடந்து போகும் மாதத்திலே இருக்கிறீர்கள். சூழ்நிலைகளை கடந்து போகும் மாதத்திலே இருக்கிறீர்கள். உங்கள் சவால்களை கடந்து போகும் மாதத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுதான் வாக்கு தத்தம். இங்கே பார்க்கிறோம், யோர்தான் நதி அறுப்பு காலத்திலே கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியிலே ஆசாரியர்களின் உள்ளங்கால் பட்டவுடனே அது இரண்டாக பிரிந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டின்படி நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். விசுவாசத்திலே ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு முன்பாக நிற்கும் அந்த பிரச்சனை, பெரிய யோர்தான் நதி போன்ற பிரச்சனை, கரை புரண்டு ஓடுகிற பெரிய பிரச்சனை நமக்கு வழிவிடும். ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், விசுவாசத்துல தைரியம் ஒரு அடி எடுத்துவீங்க. ஆண்டவர் சொன்னதை தைரியமா செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. கரை புரண்டு ஓடுது, ஐயோ நம்மளை அடிச்சுட்டு போயிடுவோம், தோத்துருவோம், அப்படி இப்படின்னு நான் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு அடி எடுத்து வைங்க. யோர்தான் பிரிந்தது போல உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு வழிவிடும். அதுல பார்க்குற ஒரு குவியலாக நின்றது, அதுக்கப்புறம் தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு. அப்ப நான் சொல்லுகிறேன், பிரச்சனையெல்லாம் நின்று உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். ஆமேன். அதே நேரம் சில பிரச்சனைகளை உங்களை விட்டு ஓடும். ஆமேன். கர்த்தர் செய்வார். அப்ப இவர்கள் என்ன பண்ணார்களாம்? எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்களாம். அப்ப நான் சொல்றேன், சில காரியங்களை கடந்து போக போகிறீர்கள். உங்கள் கஷ்டங்களை கடந்து போக போகிறீர்கள். கண்ணீரின் பாதையை கடந்து போக போகிறீர்கள். உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். நான் சொல்லுகிறேன், தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆறுகள் உங்கள் பேரில் பற்றாது. ஆமேன். ஆறுகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. எனவே நான் சொல்லுகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க இந்த பாதையை கடந்து போயிடுவீங்க. கர்த்தர் கூட இருக்கிறதுனால ஜெய கம்பீரமாய் கடந்து போவீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அப்படியே பிரிந்து உங்களுக்கு வழிவிடும். நீங்கள் ராஜ பாதையிலே செல்வீர்கள், கம்பீரமாய் செல்வீர்கள். என்னடா உனக்கு இந்த பிரச்சனை இருந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஜெய கம்பீரமாய் இதிலிருந்து வெற்றியாய் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.